வெல்கம் பேக் அறிவா விழித்திரு. இப்போது ஐஓபியில், அதாவது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கிற ஒருத்தருக்கு தன்னோட இன்டர்நெட் பேங்கிங்கோடைய லாகின் ஐடி, அதாவது யூசர் ஐடி தெரியலை, மறந்துட்டார்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி பதிவில் இதே ஐஓபி நெட் பேங்கிங்கில் சரியான யூசர் ஐடியையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து லாகின் பண்ணுறப்ப இன்வேலிட் லாகின் ஐடி ஆர் பாஸ்வேர்டு அப்படின்னு வந்துச்சுன்னா அதை எப்படி சரி செய்யறதுன்னு பார்த்தோம். வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. https://www.iob.in வெப்சைட்டை சர்ச் பண்ணுறேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து ப்ரொசீட் டு லாகின் ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கண்டினியூ டு இன்டர்நெட் பேங்கிங் ஹோம் பேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லாகின் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். அடுத்தது அசிஸ்டன்ஸில் ஃபர்காட் லாகின் ஐடி ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். என்னோடய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை இங்கே ஃபுல்லாக டைப் பண்ணுறேன். பேங்க்கில் பதிவு செஞ்ச மெயில் ஐடியை இங்கே கொடுக்குறேன். கீழே உள்ள கேப்சாவை இங்கே டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். பேங்க்கில் பதிவு செஞ்ச மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை இங்கே கொடுத்துட்டு சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். ஒருவேளை ஓடிபி வரலன்னா நீங்கள் ரீசெண்ட் ஓடிபி ஆப்ஷனை யூஸ் பண்ணலாம். லாகின் ஐடியை ஐஓபியில் பதிவு செஞ்ச மெயில் ஐடிக்கு அனுப்பியிருக்கிறதா இங்கே கொடுத்துருக்காங்க. என்னோடய மெயிலை செக் பண்ணுறேன். ஐஓபியிலேருந்து எனக்கு ஒரு மெயில் வந்திருக்கு. இந்த மெயிலில் உள்ள பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணுறேன். பாஸ்வேர்டு கேட்குது. என்ன பாஸ்வேர்டை கொடுத்து ஓப்பன் பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதனால் அதே மெயிலை திரும்பவும் செக் பண்ணுறேன். பாஸ்வேர்டாக என்ன கொடுக்கணும்னு இதில் கொடுத்துருக்காங்க. அதாவது பாஸ்வேர்டாக கஸ்டமர் ஐடியையும் ஐஓபியில் பதிவு செஞ்ச மொபைல் நம்பருடைய கடைசி 4 எழுத்தையும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. கஸ்டமர் ஐடி அப்படின்னா என்னென்னா ஐஓபி பாஸ்புக்கில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்கள், இதுதான் என்னோடய ஐஓபி பாஸ்புக். இந்த பாஸ்புக்கில் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் கஸ்டமர் ஐடி. இப்போ பாருங்கள், பாஸ்வேர்டாக என்னோடய கஸ்டமர் ஐடியையும் என்னோடய மொபைல் நம்பரோட கடைசி 4 எழுத்தையும் கொடுத்து சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், என்னோடய இன்டர்நெட் பேங்கிங்கோடைய லாகின் ஐடி ஷோ ஆகுது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.